நம்மள பல பேர் ஜிம்முக்கு போறோம், டயட் இருக்கோம்னு சொல்றோம். ஆனா நம்ம சமையலறையிலேயே தங்கி இருந்து நம்ம உயிரை மெதுவா பறிக்கிற 3 வெள்ளை விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம். ஒயிட் பாய்சன்ஸ் மைனஸ். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளை சர்க்கரை, மைதா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட உப்பு. இந்த வீடியோவோட முடிவுல ஏன் இந்த 3 பொருட்களையும் நீங்க இன்னைக்கே உங்க உணவில் இருந்து குறைக்கணும் அல்லது தவிர்க்கணும்னு உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல நம்ம பார்க்க போறது வெள்ளை சர்க்கரை. கரும்புல இருந்து தான் சர்க்கரை வருது, அப்புறம் ஏன் அது கெட்டதுன்னு நீங்க நினைக்கலாம். கரும்பு சாறுல இருக்கிற நார்சத்து, மினரல்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை வெள்ளையாக்குறதுக்காக சல்பர் டை ஆக்சைடு மாதிரியான பல கெமிக்கல்களை சேர்க்கிறாங்க. இதுல உடம்புக்கு தேவையான எந்த சத்துமே கிடையாது, வெறும் கேலரி மட்டும்தான் இருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடும் போது ரத்தத்தில் இன்சுலின் அளவு பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய் வருது. அது மட்டும் இல்லாம சர்க்கரை அதிகமா சாப்பிட்டா மூளை மழுங்கிடும், ஞாபக மறதி ஏற்படும்னு ஆய்வுகள் சொல்லுது. இதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அல்லது தேன் பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா, பிட்சா, பர்கர் செய்ய பயன்படுற மைதா. கோதுமையோட வெளி அடுக்குல தான் எல்லா சத்தும் இருக்கு. ஆனா அந்த அடுக்கை நீக்கிட்டு வெறும் மாவுச்சத்தை மட்டும் எடுத்து அதை வெள்ளையாக்க அலோக்ஷன் அப்படிங்கிற கெமிக்கல் சேர்க்கிறாங்க. மைதால நார்சத்து, ஃபைபர் சுத்தமா கிடையாது. இது குடல்ல போய் பசை மாதிரி ஒட்டிக்கும். இதனாலதான் செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் உண்டாகுது. மைதா அதிகமா சாப்பிட்டா ரத்தத்துல சர்க்கரை அளவு வேகமா ஏறும், இது கல்லீரலையும் பாதிக்கும். மைதாவை முழுசா தவிர்த்துட்டு முழு கோதுமை மாவு அல்லது திணை வகைகளை சாப்பிடுறது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூணாவதா நம்ம பார்க்க போறது உப்பு. உப்பு இல்லாம எந்த உணவும் ருசிக்காது. ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற அந்த பளபளப்பான தூள் உப்புல 99 விழுக்காடு சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்கு. கடல்ல இருந்து கிடைக்கிற உப்புல இருக்க வேண்டிய 80க்கும் மேற்பட்ட தாதுக்கள் இதை சுத்திகரிக்கும் போது நீக்கப்படுது. அளவுக்கு அதிகமான சோடியம் ரத்த அழுத்தத்தை எகிர வைக்கும். இது இதய பாதிப்புக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம உடம்பு வீங்கின மாதிரி இருக்கிறதுக்கும் அதிக உப்பு ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்புக்கு பதிலா இயற்கையான கல்லுப்பு அல்லது இந்துப்பு பயன்படுத்துங்க. நண்பர்களே, இந்த 3 பொருளையும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா மெதுவா குறைச்சிக்கலாம். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு நாள்ல வர்றதில்ல, அது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுலையும் இருக்கு. நம்ம முன்னோர்கள் 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்ததுக்கு காரணமே அவங்க இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை தவிர்த்து இயற்கையோட ஒட்டி வாழ்ந்ததுதான். நீங்களும் இந்த மாற்றத்தை இன்னைக்கே